வணக்கம். நீங்கள் எடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர கட்சிக்குள் குழப்பம், பதவி விலகவுள்ள பல எம்பிகள் வெளியான தகவல். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து 59 இலங்கையர்கள் பலி, சபையில் அமைச்சர் அதிர்ச்சி தகவல். லசந்த படுகொலை குறித்து புதிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய பரிசீலனை, பிரதமர் அறிவிப்பு. மட்டக்களப்பிற்கு குடிநீரையாவது தாருங்கள், சபையில் கோரிய சாணக்கியன் எம்பி. துபாயிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 3 முக்கிய குற்றவாளிகள். சட்டவிரோத டைனமைட் மீன்பிடியால் அழியும் மீன்கள் தடை செய்யுமாறு கோரி போராட்டம். 2 நாட்களுக்கு மூடப்படும் முக்கிய வீதி, வெளியான அறிவிப்பு. கச்சத்தீவு பெருந்திருவிழாவில் 9000 யாத்திரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பு. ஜாலில் வளி மாசுபடுதல் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகள். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர்களின் அழுத்தங்களாலேயே ஓரிரு மாதங்களுக்குள் 6 நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். தற்போதுள்ள 159 ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள். அமைச்சொன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்குள் அனுபவம் தொடர்பான பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன. அதிகாரத்திற்கு வர முன்னர் நாமல் கருணா ரத்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வடித்து போராட்டங்களை முன்னெடுத்தமையை தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றனர். தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு 160 ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனை விட குறைவான நிர்ணய விலையே அறிவித்திருக்கின்றனர். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நெல் ஆலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தமையால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் 2025 ஜனவரி 20 வரையில் 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் என்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜித கேரத் மேலும் தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க விவகாரம் குறித்து புதிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய பரிசீலனை செய்ய உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். அத்துடன் படுகொலை செய்யப்பட்டு பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க விவகாரம் குறித்து ஒருநாள் சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த தயார் என்றும் இன்று பாராளுமன்றத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவத்தில் தற்போது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை தெளிவுபடுத்துமாறும் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தை தொடர்ந்து எவ்வாறான நடவடிக்கைகளை பிரதமர் முன்னெடுத்துள்ளார் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வினவியிருந்தார். இதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்திருந்தார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவத்திற்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என பிரதமர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் பல சாட்சியங்கள் உள்ளதாகவும் தாமும் அதற்குரிய பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். லசந்த விக்ரமதுங்கவின் மகள் முன்வைத்த கோரிக்கையை தாம் விளங்கிக் கொள்வதாகவும் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டார். சட்டமா அதிபர் திணைக்களம் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் எனவும் இந்த கொலை சம்பவத்திற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதாகவும் மீண்டும் இது தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் ஜீவன் தொண்டமானின் நடவடிக்கையால் நீர் வழங்கல் இடம்பெற்றது. தற்போது அதுவும் தடைப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல் என்பது அத்தியாவசியமானதொரு விடயமாகும். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே குடிநீர் பெரும் பிரச்சனையாக காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார்.
மட்டக்களப்பில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று சாணக்கியன் எம்பி கருத்து தெரிவிக்கையில், புதிதாக நீர்ப்பாசனத்திற்கு நீர்வளங்கள் அமைச்சினுடைய தரத்தை உயர்த்தும் வரைக்கும் மட்டக்களப்பு மக்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாது. உடனடியாக இருக்கின்ற வளத்தை கொண்டு இணைப்புகளை செய்தால் உடனடியாக தண்ணீர் வழங்க முடியும். 3 நாட்களுக்குள் ஒரு தடவையேனும் நீர் விநியோகத்தை மேற்கொள்ளுங்கள். அடுத்த சில வாரங்களுக்குள் எத்தனை இணைப்புகளை தர முடியும்? மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு குடிநீர் தண்ணீருக்கு 15 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். இது மிகவும் கஷ்டமான விடயம். எத்தனை பைப் லைன் இருக்கின்றது? அதனை உடனடியாக வழங்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இவருடைய கேள்விக்கு அமைச்சர், மண்டூர் நீர் வழங்கல் திட்டத்தின் மூலம் பிரதேச செயலக மட்ட அடிப்படையில் ஒட்டுமொத்த பிரதேசத்திற்கும் நீர் வழங்குவதற்காக வெள்ளாவளி பிரதேசத்தில் நீர்க்குழாய் கூடத்தை நிறுவுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலேயே 13 பிரிவுகள் உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். துபாயில் கைது செய்யப்பட்டு 3 சந்தேக நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட அறிவித்தலின் அடிப்படையில் சர்வதேச போலீசார் குறித்த சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். குறித்த 3 சந்தேக நபர்களும் இன்று காலை ஜூஎல் 226 ரக விமானத்தில் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டைனமைட் பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் தமது மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத டைனமைட் மீன்பிடி நடவடிக்கையை தடை செய்யுமாறு கோரி மூதூர் இளக்கந்தை மீனவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வகவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மூதூர் இளங்கந்தை கடற்கரையில் இன்று காலை இடம்பெற்றது. இதனை இளங்கந்தை மீனவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது சுலோகங்களை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி கவனஈர்ப்பு போராட்டம் மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. டைனமைட் பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் மீன்கள் அழிவடைந்து செல்கின்றன. இளங்கந்தை கிராமத்தில் 145 குடும்பங்கள் வாழ்கின்றனர். இதில் 125 குடும்பங்கள் முழுமையாக மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் ஆவார். எனினும் டைனமைட் பயன்படுத்துவதால் தமது வாழ்வாதார தொழில் பாதிப்படைவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே இது விடயத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு டைனமைட் பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கை மேற்கொள்வதை தடை செய்யுமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிரிவோல்ட் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னவை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார். சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பல்வேறு துறைகளில் இலங்கைக்கு வழங்கும் ஆதரவுகளுக்கு சபாநாயகர் இதன்போது நன்றி தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி, ஊழல் ஒழிப்பு முயற்சிகள், நல்லிணக்கம் மற்றும் பாராளுமன்ற ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் உள்ளிட்ட பிரதான துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய சுவிட்சர்லாந்து தூதுவர் எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். புத்தளம் ரயில் மார்க்கத்தில் 55ஆம் கட்டையில் உள்ள ரயில் கடவையில் திருத்தப் பணிகள் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக குருநாகல் புத்தளம் வீதியில் ரயில் கடவை ஊடான பகுதி 2 நாட்களுக்கு மூடப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது. ரயில்வே திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவதால் நாளை மற்றும் நாளை மறுதினம் குருநாகல் புத்தளம் வீதியில் ரயில் கடவை ஊடான பகுதி மீண்டும் மூடப்படும். நேற்றைய தினமும் திருத்தப் பணிகளால் இந்த வீதி மூடப்பட்டது. இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைத்துக் கொள்வதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் பல மில்லியன் ரூபாய் செலவில் போடப்பட்ட மருதங்கேணி பருத்தித்துறை வீதி தொடர்பில் வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தொடுக்க இருப்பதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் இ முரளிதரன் தெரிவித்தார். தனது இல்லத்தில் வைத்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பெருமெடுப்பில் செய்ய வழிகிட்ட பருத்தித்துறை மருதங்கனி பிரதான வீதி, மருதங்கனியிலிருந்து அம்மன் பேன 16 கிலோமீட்டர் வீதி மிக படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீதி சம்பந்தமாகவும் நாங்கள் கதைக்க வேண்டியது. ஏற்கனவே பல ஒருங்கிணைப்பு குழுவை கதைச்சு அந்த வீதியை திருத்தி கொடுக்க சொல்லி நிதி வந்ததாக நாங்கள் அறிகிறோம். ஆனால் இன்று வரைக்கும் அதை திருத்தாமல் தான் இருக்கணும். அதால் வைத்தியசாலையிலேருந்து நோயாளை கொண்டு போகிறதுக்கே பெரிய சிரமப்பட்டு கொண்டு இருக்கணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அன்றைக்கு வைத்தியசாலை நண்பர்ச்சாங்க கூட்டத்தில் கூடி எங்களுக்கு வைத்தியம் சொல்லப்படும் என்றால் தாங்களில் ஆம்புலன்ஸுகள் ஒரு நோயாளியை வேகமாக கொண்டு போக முடியலை என்று சொல்லி தாங்களும் கடத்தப்பட்ட கடத்தங்க அனுப்பி இந்த பிரயோசனம் இல்லையென்று அப்போ அதை சம்பந்தமாக நாங்கள் செய்ய வேண்டியிருந்தோம். அந்த ரோட்டு கிட்டத்தட்ட அன்னளவாக 1 கிலோமீட்டர் செய்கிறதுக்கு 8,02,92,000 ரூபா, சுருக்கமாக சொன்னால் 8,03,00,000 ரூபா செலவு செய்யப்பட்டிருக்குது. 1 கிலோமீட்டருக்கு 8,03,00,000 ரூபா செலவு செய்யப்பட்டால் 16 கிலோமீட்டருக்கும் எவ்வளோ வருமானு நீங்களே அதை கணக்கிட்டு பாருங்க. ஆனால் ரோட்டு
மிக படுமோசமான கேவலத்தில் கிடக்கிற ரோட்டுகள். அப்போ அந்த ரோட்டு செய்யணும்னு சொன்னால் இன்று வரைக்கும் செய்யலாம். இவர்கள் அந்த ரோட்டு செய்ய முடியலை என்றால் நாங்கள் அதுக்கு எதிராக இவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை. இப்போ எல்லாம் சட்டப்படி தானே போகுது. நாங்கள் ஒரு பொதுநல வழக்கத்தான் மேற்கொள்ளாமல் நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கோம். சுருக்கமாக சொல்ல போனால் அந்த பொதுநல வழக்கம் வடமாதிகளுக்கு பிரஜைகள் ஒன்ற சார்பில் அந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்யலாம் முடிவுக்கு வந்திருக்கிறோம். மன்னார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான சவுத் பார் புகையிரத நிலைய வீதி பல வருடங்களாக ஒழுங்கான பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படுகின்றமை தொடர்பில் மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். முன்னதாகவே குறித்த வீதியை புனரமைப்பு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் பல்வேறு காரணங்களினால் வீதி அபிவிருத்தி பணிகள் இடம்பெறாத நிலையில் ஒதுக்கப்பட்ட நிதியும் திருப்பி சென்றது. இந்த நிலையில் புகையிரத பயணங்களுக்காக செல்லும் பொதுமக்கள் உட்பட சாந்திபுரம், சவுத் பார் உள்ளிட்ட பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த வீதியை ஒழுங்கான முறையில் பயன்படுத்த முடியாத நிலையில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் அவ்வப்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் செய்யப்படும் சீராக்கும் பணிகளும் ஒழுங்கான முறையில் மேற்கொள்ளப்படுவதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இவ்வாறான நிலையில் பயன்படுத்த முடியாத வீதியை சீராக்கல் என்ற பெயரில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அரசு பணத்தை வீணாக்குவதை விடுத்து வீதியை முழுமையாக புனரமைத்து தருமாறு அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தீ விபத்தில் சிக்கிய இளம் யுவதியொருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளம்பெண் நேற்று முன்தினம் மாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இதன்போது மன்னர் பண்டி விரிச்சான் மேற்கு மடுப்பகுதியைச் சேர்ந்த 27 வயதான யுவதியை உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த யுவதி கடந்த 12/1/2025 அன்று குளிர்காய்வதற்காக அடுப்பினை பற்ற வைத்துள்ளார். இதன்போது அவரது ஆடையில் தீப்பற்றி தீ விபத்துக்கு உள்ளாகினார். இந்த நிலையில் அன்றைய தினமே பண்டி விரிச்சான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மன்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதன் பின்னர் 13ஆம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது பல பகுதிகளில் இளநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் இளநீர் ஒன்றின் விலையானது 200 முதல் 250 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதுமான அளவு கையிருப்பிற்கு கிடைத்ததால் சில்லறை விற்பனை கூட கைவிட்டு விட்டதாக இளநீர் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பல்வேறு நோய்களுக்கு இளநீர் குடிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்ட நோயாளிகள் தங்களுக்கு தேவையான இளநீரை கொள்வனவு செய்வதற்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். அதிக அளவிலான இளநீர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வறண்ட காலநிலை அதிகரித்தால் இளநீர் ஒன்றின் விலை 300 ரூபாய் வரை உயரக்கூடும் என்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சதீவு உயர் திருவிழாவுக்கான ஏற்பாடு குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் பதில் மாவட்ட செயலர் மா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சதீவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களை சார்ந்த உத்தியோகத்தர்கள் நேரடியாக அடுத்த வாரம் நேரடியாக கச்சேரிக்கு சென்று அங்கு தங்களுடைய நிலைமைகளை அவதாரித்து அது தொடர்பாக எங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். இதே வேளையிலே அன்றைய அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற யாத்திரைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் மலசலகூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இம்முறை இவரிடம் இலங்கையினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகளுமாக 8000 யாத்திரிகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய வகுதியினர் சேர்ந்தவர்கள் 1000 பேருமாக கிட்டத்தட்ட 9000 பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவனிப்பதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய கலந்துரையாடலில் இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள், கலந்து கொள்கின்ற யாத்திரைகளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாத்திரைகளுக்கு 14ஆம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே 15ஆம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த போக்குவரத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 வரை
யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும். அதே வேளையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து இங்கு கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகட்டுவானிலிருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை ஜாழ் மாவட்டத்தில் வளி மாசுபடுத்தல் தொடர்பாக சுற்றாடல் அதிகார சபையினால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று யாழ்ப்பாண மாவட்ட பதிலரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த வளி மாசுபடுதல் தொடர்பாக சுற்றாடல் அதிகார சபையினாலே கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருந்த இயந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டு தற்போது அவை மீள பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே மாவட்டத்தினுடைய இந்த வளி மாசுபடுதலுடைய தன்மைகள் தொடர்ச்சியாக அவர்களாலே கண்காணிக்கப்பட்டு எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.